வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம டிஎன்பிசி சேனலில் 2024 குரூப் 4 எக்ஸாம் எழுதி 2025 கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக கண்டினியூஸாக வீடியோ ஒவ்வொரு நாளும் புது புது அப்டேட்டை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் எப்படி இருக்கும், கம்யூனிட்டி வைஸாக வேகன்சி எப்படி இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, ஸ்டேட் சீனியாரிட்டி எப்படி இருக்கும், உமனுக்கு, பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்கு, மென்க்கு, இவங்களுக்குலாம் வந்து ரிசர்வேஷன் எப்படி இருக்கும், யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இப்படின்னு ஒவ்வொரு வீடியோவாக ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கி இடையில சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இந்த கவுன்சிலிங் முடிச்சு போகிறவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வரும், என்னென்னலாம் வரும், தீபாவளிக்கு என்ன வரும், பொங்கலுக்கு போனஸ் எப்படி இருக்கும், லீவு எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்ப்போம். ஏன்னா வெறும் கவுன்சிலிங் நம்ம அந்த வேகன்சியே பார்த்துட்டே இருக்குது. இடையில ஒரு சின்ன ஒரு டீ டைம் மாதிரி இந்த இதையும் பார்த்துருங்க. படிக்கிறவங்களும் இது தாராளமாக பார்க்கலாம். உங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். இந்த சேலரி நெக்ஸ்ட்டு 1 இயரில் உங்கள் கையில் வாங்குறதுக்கு படிக்கிறவங்க ரெடியாகுங்க. கவுன்சிலிங் போய் போஸ்டிங் எடுக்க போகிறவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த சேலரி வாங்கிடுவீங்க. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். ஓகே, இன்னும் என்ன பர்பஸ்க்காக இந்த வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு லெவலில் வந்து சேலரி வேறு போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சேலரின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த போஸ்டிங்கை பர்டிகுலராக நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவே போட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர்லாம் சம்பளம் வந்து வேரியேஷன் ஆகுது. அடுத்து வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் சேலரி வேரியேஷன் ஆகும். விஏஓக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் சேலரி வேரியேஷன் ஆகும். இந்த வேரியேஷன்லாம் இருக்கிறனால சம்பள டீட்டெயிலை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் போஸ்டிங் எடுங்க. அதனால தான் இந்த கவுன்சிலிங்கிற ஹெட்டிங் கீழே நான் உங்களுக்கு வந்து இந்த சேலரி ரிலேட்டடாக இந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். லீவுங்கிறது எல்லாருக்கும் காமன் தான். அதையும் பின்னாடி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இளநிலை உதவியாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் இவங்க 2 பேருக்கும் 22/1 17/2 வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும் போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 17 பிப்ரவரி பாதி நாளில் வந்து என்ன பண்ணுவாங்க, விஏஓ, ஜேஏ இந்த எல்லா போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருவாங்க. அடுத்து 24/2 6/3 வரைக்கும் வந்து டைப்பிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு அவங்க வந்து 10/3 12/3 வரையும் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் என்னென்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் மாதத்தோட கவுன்சிலிங் முடியும். நம்ம கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு என்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவுன்சிலிங் முடிச்சு டிஎன்பிசி நம்மளோட லிஸ்ட்டு ஃபுல்லாக அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இருந்தால் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அனுப்பும். ஸ்டேட் சீனியாரிட்டியாக இருந்தால் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை சூஸ் பண்ண போகிறாங்களோ அந்தந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அனுப்பிச்சி வச்சிரும். அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு காலிங் லெட்ரு வரும். அந்த காலிங் லெட்ரு வந்த உடனே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சீக்கிரம் வேலை நடக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து வேலை பல அதிகமாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக நடக்கும். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 2 மாதத்தில் ஆர்டர் கையில் கிடைக்கிது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு 1 மாதத்துலேயே ஆர்டர் கிடச்சிரும். ஒருத்தவங்களுக்கு வந்து 3 மாதம் கழிச்சு ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் சேலரி டீட்டெயிலையும் பார்த்து வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில். ஸோ இப்போ இதில் ஒரு விஏஓ அண்ட் ஜேஏன்னு மட்டும் போடுறதுன்னு மட்டும் பார்க்காதீங்க. விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இவங்க எல்லாருமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேறு லெவலில் சேலரி வாங்குவாங்க. அதில் விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட்டு 3 பேருக்குமே லெவல் வந்து சேம் தான். லெவல்னால் லெவல் 8. எந்த போஸ்டிங் நீங்கள் போட்டாலும் லெவல் 8ன்னு போட்டுருந்துச்சுனாலே அதோட பேசிக் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 19,500. அதாவது அடிப்படை சம்பளம் 19,500 ப்ளஸ் அதோட அலவன்ஸ்லாம் என்ன செய்யும், நிறைய சேருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பின்னாடி வந்து டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்காக தான் இப்போ ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு விஏஓ அண்ட் ஜேஏ சேலரியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கையில் எவ்வளோ சேலரி வாங்குவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்களோட சேலரி லெவல் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 8. எல்லா இதுலேயும் இதனால தான் வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் இருந்தே அதை டவுன்லோட் பண்ணி அதை உங்களுக்கு கட் பண்ணி இதில் வந்து போட்டிருக்கேன். அந்த இதில் போட்டிருந்தாலுமே அந்தந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சில டிபார்ட்மெண்ட்லாம் சென்னையில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி இனிமேல் பின்னாடி வீடியோ போடுவோம். ஸோ ஒரு விஏஓ, ஜேஏ வந்து 19,500 லெவல் 8ல் வாங்குறாங்கன்னா அவங்களோட பேசிக் பே வந்து 19,500. இப்போ டிஏ வந்து இப்போ நாங்கள் வாங்கிட்டு இருக்க டிஏ கூடயுமே 53% தான். நீங்கள் சப்போஸ் வந்து 3ஆம் மாதம் கவுன்சிலிங் முடிஞ்சு ஒரு 5ஆம் மாதம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து 7ஆம் மாதத்துலேயே வந்து என்ன ஆகணும், உங்களுக்கு அடுத்த டிஏ 56%க்கு நீங்கள் போயிடும். அப்போ போய் சேர்ந்த 1 மாதத்தில் நான் இதில் போட்டிருக்கக்கூடிய ஒரு விஏஓ, ஜேஏவாக இருந்தால் நீங்கள் 28,052 கையில் வாங்குவீங்க. இது நீங்கள் 5ஆம் மாதம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடுறீங்க 6, 7 7ஆம் மாதமே அடுத்து ஒரு டிஏ வந்து கூடும். அப்படி டிஏ ஒரு 600 இந்த மாதிரி கூடும்போது உங்களோட சேலரி வந்து 28,600 28,700 இப்படியே வந்து என்ன ஆகும்னா ஒவ்வொரு 6 மாதத்தும் கூடிக்கிட்டே வரும். ஓகேவா? இப்போ வந்து 53%. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போனோடனே உங்கள் கையில் வாங்கக்கூடிய சேலரி வந்து எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 28,052. இது யாருக்கு அப்படின்னா விஏஓ, ஜேஏ. இன்னொன்று லெவல் 8ன்னு எந்த போஸ்டிங்க்கெலாம் சேலரி போட்டிருக்காங்களோ அந்த லெவல் 8க்குரிய போஸ்டிங்க்கு ஃபுல்லும் இந்த சேலரி தான் வாங்குவாங்க, எக்ஸப்ட் டைப்பிஸ்ட்டு தவிர. ஓகே, இப்போ ஒரு டைப்பிஸ்ட் எவ்வளோ சேலரி வாங்குவாங்கன்னா அவங்களும் அதே லெவல் 8ல் தான் வருவாங்க. அவங்களோட பேசிக் சம்பளமும் 19,500 தான். ஸோ இவங்களுக்கும் விஏஓ, ஜேஏக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 வருஷம் வந்து டைப்பிங் முடிச்சிருக்கனால அவங்களுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸ் அப்படிங்கிற ஒரு 240 ரூபா கொடுப்பாங்க. ஸோ இந்த 240 ரூபா தான்
ஒரு டைப்பிஸ்ட்டுக்கும் ஒரு விஏஓ ஜேஇக்கும் இடையில உள்ள சம்பள வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ரூ. 240 டைப்பிஸ்ட் வந்து கூட வாங்குவாங்க, அதிகமாக வாங்குவாங்க. அப்போ அவங்க ஒரு டைப்பிஸ்ட்டாக போய் வேலைக்கு சேர்றாங்க. மாதம் சம்பளம் அவங்க கையில் வாங்குற சம்பளம் வந்து 28,292. நீங்கள் ஒருவேளை வேலைக்கு போய் ஜாயின் பண்ண பிறகு இந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட் வேரியேஷன் ஆகுதுன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த ஹெச்ஆர்ஏ, சிசிஏ இந்த 2 மட்டும்தான் மாறும். வேறு எதுவுமே மாற சான்ஸே இல்லை. ஹவுஸ் ரெண்ட்டுங்கிறது டவுனுக்கும் ரூரலுக்கும் பொறுத்து மாறும். சிசிஏவும் அதேமாதிரி டவுனு ரூரல் இது 2 பொறுத்து மாறக்கூடிய 2டே விஷயம் வந்து இந்த ஹெச்ஆர்ஏ, சிசிஏ தான். மித்த எந்த ஆப்ஷனுமே இதில் வந்து என்னது சேஞ்சே ஆகாது. அது நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய வில்லேஜையும் பொறுத்து இருக்குது. ஓகேவா? இது என்னுடைய பே ஸ்லிப்பு. நான் 2021 டைப்பிஸ்ட்டில் ஜாயின் பண்ணும்போது நான் வாங்கின சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21 சில்லற தான் நான் வாங்கினேன். இப்போ வந்து நாங்கள் 2024 நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம்னா 29,550 அதாவது எனக்கு வந்து ஃபெஸ்டிவல் அட்வான்ஸுங்கிறது தீபாவளிக்குலாம் நான் வந்து ஒரு அட்வான்ஸாக வாங்கியிருக்கேன். அந்த அமௌண்ட்டு வந்து ஒரு ரூ. 1000 பிடிச்சிக்கிருவாங்க. அது பிடிக்காமல் இருந்துச்சுன்னா என்னோட சம்பளம் வந்து ரூ. 30 தான். அப்போ நல்லா யாவதுங்க 2021 நான் ரூ. 22,000 சம்பளம் வாங்கியிருக்கேன். இப்போ 2024 இப்போ ரூ. 30,000 சம்பளம் வாங்குறேன் கையில். அப்போ 2க்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். ரூ. 8,000 என்னோட சம்பளம் இந்த 3 வருஷத்து 4 வருஷத்தில் ரூ. 8,000 சம்பளம் வந்து என்ன எனக்கு கூடியிருக்கு. இதேமாதிரி தான். ஆனால் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு டிஏலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே உங்கள் கையில் வாங்குற சேலரி வந்து உங்களுக்கு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 28,292 கையில் வந்து அப்ராக்சிமேட்டாக நீங்கள் என்ன செய்கிறீங்க வாங்குறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3 இவங்கெல்லாம் வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைப்பிஸ்ட்டோட ஒரு லெவல் கூட தான் சம்பளம் வாங்குவாங்க. அவங்களோட பேசிக் பே எப்பயுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 20,600 தான் இருக்கும். ஸோ 20,600 அப்படிங்கிறப்ப அவங்க கையில் வாங்குற சம்பளம் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கையில் வாங்குற சம்பளம் வந்து அப்ராக்சிமேட்டாக 29,806 அப்போ முத நீங்கள் போகும்போது அதாவது நாங்கள் 3 வருஷம் கழித்து ஒரு நான் டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கையில் வாங்குற சேலரி வந்து எனக்கு 30,000. ஆனால் ஒரு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போதே அவங்க என்ன செய்கிறாங்க லெவல் 10 30 கையில் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அவங்களோட சேலரி இப்போ நான் சொன்ன மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரிலாம் போகணுன்னு நினைக்கிறவங்க அதோட பே லெவலையும் பார்த்துக்கோங்க. ஒரு ஃபாரஸ்ட் கார்டாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பே 18,200 தான். ஓகேவா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபுல்லு லெவல் 8 பார்த்தோம். அதாவது விஏஓ எவ்வளோ வாங்குவாங்க, டைப்பிஸ்ட் எவ்வளோ வாங்குவாங்க, டைப்பிஸ்ட்டை விட ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கூட வாங்குவாங்க. இந்த 3 லெவல் பார்த்ததுக்கப்புறம் ஏன் இதை கொடுத்துருக்கேன்னா இந்த மேலே உள்ள 3 லெவலுக்கு அப்புறம் இது வந்து சேலரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் போஸ்டிங் சூஸ் பண்ணும்போது ஃபாரஸ்ட் கார்டு எடுக்கலாமா இல்லை லெவல் 8 இருக்கிறத எடுக்கலாமாங்கிறத யோசிச்சுக்கோங்க. இது 2க்கு என்ன வித்தியாசங்கிறத பார்ப்போம். ஒரு ஃபாரஸ்ட் கார்டை எடுக்கிறவங்க வந்து கையில் எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்னா 26,261 தான் வாங்குறாங்க. ஸோ இது ஒரு ஜேஏவாக இருக்கவங்க கையில் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,052 வாங்குறாங்க. ஸோ அப்போ இவங்க 2 பேருக்கு எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 வித்தியாசம் வருது. இன்க்ரிமெண்ட் போகும்போது 1 by 1 எல்லா லெவலும் கூடிக்கிட்டே வந்துடும். அதனால் ஃபாரஸ்ட் கார்டுனா உங்களுக்கு 26,000 தான் கைக்கு வரும். இது விஏஓ ஜேஏ வந்து 28,000 சில்லற உங்களுக்கு கைக்கு வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபாரஸ்ட் வாட்சராக இருந்தால் அதை விட சேலரி குறையுது. அதோட பேசிக் பே வந்து 16,600 தான் இருக்குது. ஏன்னா இதில் சிபிஎஸ்லாம் எந்த இடத்துல போட்டிருக்காங்களோ அவங்களோட கால்குலேஷன் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஃபாரஸ்ட் கார்டு சேலரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 தான். ஸோ இது ஃபாரஸ்ட் கார்டு 24, ஃபாரஸ்ட் வாட்சர் இது வந்து ஃபாரஸ்ட் வாட்சருக்குரிய சேலரி. சார் இது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்ட் வாட்சராக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க கையில் வாங்கக்கூடிய சேலரி வந்து 24,058. ஓகேவா? ஃபாரஸ்ட் கார்டாக இருந்தாங்கன்னா 26,000 வாங்குறாங்க. இது டைப்பிஸ்ட்டாக விஏஓஜே வந்தாங்கன்னா 28, 29 வாங்குறாங்க. 28 சில்லற வாங்குறாங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருந்தால் 29 சில்லற, கிட்டத்தட்ட ஒரு அரௌண்டு 30 கிட்ட வந்துடுறாங்க. ஓகேவா? அப்போ இந்த வருஷம் நம்ம முதல் வேலைக்கு சேர்ந்த உடனே நம்ம கையில் வாங்குற போகிற சேலரி ஆவரேஜாக எல்லா பர்சன்ட் தெரியும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கையில் 28 முழுசாக வாங்குவோம். ஒரு ப்ரைவேட் ஜாப் போனாலும் கூட நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சேலரி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ சேலரி அதே அளவுக்கு வாங்கினாலும் உங்களோட வேலை ஒர்க்கு வேறு மாதிரி இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். நீங்கள் போய் முதல்ல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாகி மாறிடுறீங்க. சரி, இப்போ அதர் போஸ்ட்டில் என்னென்ன சேலரி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு போங்க. கவுன்சிலிங்கில் என்ன போனோடனே எனக்கு இதுதான் இருந்துச்சு, நான் இதை தான் எடுத்திருக்கேன், இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்காம நான் போகலை, எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்றக்காக இந்த எல்லா கிளிப்பையும் நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா லெவல் 8ங்கிறப்ப 19,500. ஆனால் இது சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 15,900 தான் இருக்குது. மில்க் ரெக்கார்டருக்கு 18,200 தான் இருக்குது. அது சிபிஎஸ் இருக்கா இல்லையாங்கிறத அவங்க எதுவுமே போடவே இல்லை. அது ரூல்ஸை பொறுத்துன்னு சொல்லி அந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார் போட்டு.
ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுவும் 16,600. அதாவது எதெல்லாம் சம்பளம் குறைவான போஸ்டிங்காக இருக்கோ அதை மட்டும் நான் அதர் போஸ்ட்டுன்னு எடுத்து இந்த பேஜில் தனியாக உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கேன். சரி, ஓகே. இது வரையும் பார்த்துட்டோம். இப்போ ஒரு கவுன்சிலிங் முடிச்சிடுறீங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிறீங்க, கால் லெட்டர் வாங்கிறீங்க, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இதை ஏதோ ஒரு செக்ஷனில் போய் ஜாயின் பண்ணிடுறீங்க. ஜாயின் பண்ணும்போது எல்லாருக்கும் ஈக்குவல் சேலரி தானே. அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட்டு. 1 இயர் நீங்கள் முடிஞ்சது. இப்போ 2024 ஜாயின் பண்ணிங்கன்னா 2025 உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு இருக்குது. அது எந்த மாதம் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த மாதத்தை பொறுத்து. இந்த 4 மாதத்தில் ஒரு மாதம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்துடும். ஒரு வருஷத்துக்கும் யாரும் நம்ம இது பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்க்ரிமெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி வருஷத்துக்கு 2 தடவை உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா டியர்னஸ் அலவன்ஸை கூட்டுவாங்க. ஸோ அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை ஒரு ரூ. 700 கூடும். ஒரு தடவை வந்து ஒரு ரூ. 600 கூடும். அப்போ ஒரு 2 700 ஒரு 600 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1400 ஒரு 600 ரூ. 2000. அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களோட சம்பளத்தில் எவ்வளோ ஹைக் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரூ. 2000 கூடிக்கிட்டே வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போய் ஜாயின் பண்ணும்போது 26,000 இது பண்ணிங்கன்னா அடுத்த வருஷத்தில் உங்களோட சம்பளம் வந்து எவ்வளோ ஆயிரும், கையில் வாங்குறது 28,000 ஆயிரும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ஆயிரும். இப்படியே வந்து என்ன ஆகும், கூடிக்கிட்டே தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் அங்கே போன உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிடுறீங்க வேலைக்கு. அப்போ வந்து 2 வருஷம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னாக்கா 2 வருஷம் தகுதிக்கான பருவம். நம்ம எந்த இது லீவும் அதிகம் போடாமல் வைக்காமல் எந்த ஒரு பிளாக் மார்க்கும் வாங்காமல் நம்ம என்ன செய்ய வேண்டியதான், நம்மளோட பீரியடை கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா தகுதி பருவங்கிறது முடிச்சிடணும். ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்து எழுதுகிற மாதிரி தான் அவங்களும் சரி வச்சுருக்காங்க. புக்கு தான் வச்சுருக்காங்க. அவங்களே எக்ஸாமே வந்து புக்குன்னு தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே தாராளமாக டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். இந்த 2 ஒர்க்கும் நம்ம முடிக்கணும். அதுக்கப்புறம் மெயினாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லீவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லீவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிஎல்னு ஒன்று இருக்குது. சிஎல்னா கேஷுவல் லீவு. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம், வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மாதத்துக்கு 1 நாள் அப்படின்ற பண்ணி நீங்கள் என்ன எடுக்கலாம், 12 மாதத்துக்கு 12 லீவ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கலாம். அந்த லீவுக்கு சம்பளம் பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இஎல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இஎல்ங்கிறது வருஷத்துக்கு 30 நாள் அவங்களே ஒரு கிரெடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த 30 நாளில் ஒரு 20 நாள் ஏதோ ஒரு அவசர இது, நீங்கள் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டீங்க, உங்களால் கண்டினியூஸாக வர முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு 10 நாளோ 15 நாளோ இந்த மாதிரி இஎல் லீவ் போடலாம். இஎல் லீவ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து இந்த சம்பளம் உண்டு. இதெல்லாம் போக மெட்டர்னிட்டி லீவுன்னு சொல்லி லேடிஸ்க்கு உண்டு. மெட்டர்னிட்டி லீவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து கொடுக்குறாங்க. 1 இயர் வித் சேலரியோட லேடிஸ்க்கு கண்டிப்பாக உண்டு. அப்போ இவ்வளோ விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து எதில் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கவர்மெண்ட் ஜாபில் மட்டும்தான் கிடைக்கிது. ப்ரைவேட்டில் நீங்கள் வேலைக்கு போனால் சம்பளம், வேலைக்கு போகலைன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், சம்பளத்தை கண்டிப்பாக டிடெக்ட் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில். ஆனால் சில எக்ஸப்ஷனில் நம்மளுக்குரிய லீவ் அக்கௌண்ட்டுன்னு தனியாக இருக்குது. அந்த லீவ்லேருந்து நம்ம எடுக்கும்போது நம்மளோட சம்பளம் பாதிக்காது. எப்போல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்மளுக்குரிய அக்கௌண்ட்க்குரிய லீவு எடுக்கிறோமோ அப்போ வந்து நம்மளை வந்து சம்பளம் பிடித்தம்லாம் செய்ய மாட்டாங்க. சாட்டர்டே சண்டே லீவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் காமனாக இருக்காது. வேலை அதிகமாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து சனிக்கிழமை வர மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக லீவாக தான் இருக்கும். அந்த 2 நாளுமே அட்டண்டன்ஸ் கிடையாது. இருந்தாலும் நம்ம பர்சனல் ஒர்க் பார்க்குறக்காக நம்ம போய் தான் ஆகணும். நம்மளோட ஹையர் ஆஃபீஸரை பொறுத்து. நம்ம ஹையர் ஆஃபீஸர் வர சொன்னாங்கன்னா நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இல்லை அவங்களே 2 நாள் நீங்கள் வர வேண்டாம், வைக்க வேண்டாம், வேலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போக வேண்டியதில்லை. ஸோ அதேமாதிரி கவர்மெண்ட் லீவும் எல்லா கவர்மெண்ட் லீவு தான். அதுவும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்கூல் மாதிரி நம்ம வந்து அந்த ஹாஃப் அலி, குவார்ட்டர்லி அந்த லீவெலாம் வந்து இந்த கவர்மெண்ட் இதில் வராது. ஓகேவா? ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் கூட. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் போகிறவங்களுக்காகவும் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்காக இந்த சேனல். அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்ல மறந்துட்டேன். ஒரு எக்ஸாம் எழுதி மெயினா வந்து நம்ம போடுறது தீபாவளி பொங்கல் அப்படின்னு தான் போட்டுருக்கோம். ஒவ்வொரு தீபாவளிக்கும் வந்து நமக்கு போனஸ் வந்து கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். தீபாவளிக்கு இதுக்கு முன்னாடி அட்வான்ஸா கொடுத்துருவாங்க. மாசம் மாசம் நம்மளோட சம்பளத்துல இருந்து பிடிச்சிடுவாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இவங்களுக்குலாம் வந்து ரிசர்வேஷன் எப்படி இருக்கும், யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு போனஸாவே கொடுத்துருவாங்க. அது நம்ம திரும்ப கொடுக்க தேவையில்லை. இன்னைக்கு இடையில